பிரியங்கா காந்தி நிச்சயமாக வயநாடு தொகுதியிலே வெற்றி பெறுவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் வயநாடு காங்கிரஸ் கட்சியின் கோட்டை. அதனால்தான் ராகுல் காந்தி அங்கு போட்டியிட்டார். அவரும் பெருத்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது பிரியங்கா காந்தி அவரை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரோ பிரியங்கா காந்திக்கு எந்த விதமான போட்டியையும் அளிக்க இயலாத சூழ்நிலையில் பெருவாரியான வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே பிரியங்கா காந்தியும் தற்போது மக்களவையில் நுழைகிறார். ராகுல் காந்தியுடன் சேர்ந்து அவரும் மக்களவையிலே கேள்வி கணைகளை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிராக முன்வைப்பார் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக உள்ள ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிராக ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே அடானி விவகாரம், வக்ஃப் மசோதா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கேள்வி கணைகளை தொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சூழலிலே தற்போது பிரியங்கா காந்தியும் மக்களவையில் நுழைந்து அவரும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைய வெற்றி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக கருதப்படுகிறது.